ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டியூப்ளிகேஷன் கிளிச்சை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேலே ஒரு பிளாக்ஸ், அது மேலே ஒரு சைடில் ஒரு பிளாக் வச்சுட்டு, இங்கே ஒரு ஸ்டிக்கி பிஸ்டன், அப்புறம் ஒரு பிளாக் விட்டு இங்கே ஒரு ஸ்டிக்கி பிஸ்டன் வச்சுக்கணும். அப்புறம் இங்கே 2 கிளாஸ் பிளாக், அப்புறம் இங்கே ஒரு பிளாக், இங்கே ஒரு டெம்பரரி பிளாக் வச்சு இங்கே ஒரு 2 பிளாக் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த டெம்பரரி பிளாக் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு 2 பிளாக். இப்போ இங்கேயும் உடச்சிட்டு இங்கே லாவா பிளாக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வாட்டர் பிளாக் ப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ரெஸ்ட் ஒன்று தான் பண்ணணும் கைஸ். ஒரே ஒரு ஸ்லைம் பிளாக் மட்டும் இங்கே வைக்கணும், அதை மறந்துட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே வச்சுக்கிங்களா? இப்போ அங்கே இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே 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 இல்லை, ஐ மீன் இங்கே இங்கே இல்லை, இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே ஒரு ரெஸ்ட் வச்சுட்டு இங்கே வைக்கணும். இங்கே பிளாக் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே 4, இங்கேயும் 4, இங்கேயும் 4, இங்கே 3. ஸோ ஓகேவா? இப்போ இங்கே ஒரு லிவரை வச்சுக்கணும். லிவரை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு டால் கிராஸ், அப்புறம் நீங்கள் என்ன ஐட்டம் டூப்ளிகேட் பண்ண போகிறீங்க, எக்ஸாம்பிள் டைமண்டை வச்சிடணும். இங்கே வச்சுக்கிட்டு இந்த லிவரை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணினோடனே இந்த பிளாக்கை உடைச்சிடணும். உடைச்சிட்டிங்கன்னா டூப்ளிகேட் ஆகல கைஸ். என்ன பிரச்சனை பார்த்து சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு டூப்ளிகேஷன் டச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த கன்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ மட்டும்தான் தேவை. ஓகே, பிஸ்டன் தேவை. ஒரு செகண்ட். ஒரு பிஸ்டனை இப்படி வச்சுப்போம். இது டெம்பரரி பிளாக். அப்புறம் முக்கியமாக இந்த ஆப்பர் இதில் கனெக்ட் ஆகிற மாதிரியும், அப்புறம் இந்த ஆப்பர் இதில் கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கணும். அப்புறம் ஒரு பிளாக் கேப் விட்டுட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு உடனே கரெக்டாக சென்டருக்கு கூட்டின்னு வந்துடணும். ஓகே, மேலே இது எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு இங்கே கரெக்டாக 3 பிளாக் கேப் கொடுக்கணும். 3 பிளாக் விட்டாலும் பரவாயில்ல. இப்படி விட்டுட்டு கரெக்டாக சென்டரில் பார்த்துட்டு இங்கே இது இருக்கணும். அப்புறம் இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு இப்படி ஒன்று வச்சுட்டு இங்கே ஒரு லிவர் வச்சுட்டு இதையும் ஆன் பண்ணி வச்சுட்டு இது ஆன் பண்ணால் ஒர்க் ஆகும். இது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஏதாச்சும் எதை டிப்ளே பண்ணுறோமோ அதை போட்டுக்கிட்டு இதில் வைக்கணும். வச்சுட்டு இதை ஆன் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணணும். 1 2 பண்டல்ஸ் கிடச்சிருச்சு. இது ஒரு சூப்பரான டூப்ளிகேட் கிளிட்ச் கைஸ். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதுதான். சரி, ஒன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ், பாய்.